திடீரென அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அஜித்தின் சகோதரர். விசாரணைக்கு போனப்போ காலில் அடிச்சிருப்பாங்க போல. அது 2-3 நாளாகவே வலி இருக்குது அப்படிமான்னு சொல்லிக்கிறீங்க. அந்த போலீஸ்காரங்க அடித்தது தான் எங்கள் ஆகும். மற்ற அதுக்கு முன்னுக்கெல்லாம் அவனுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பண்ணுதுன்னு சொல்றாரு. இல்லை, அந்த பாதங்கள் 2 பாதம் மட்டும்தான் வலிக்குதுன்னு சொன்ன. அப்படி லத்தியால அடித்த மாதிரி சொன்னான். லத்தியால அடிச்சது தான் அந்த வலி இருக்கு. இதனால அந்த பையன் வளர்ற பையன் நாளைக்கு அது ஏதாவது எலும்பு உள்ள இந்த காலை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக வலியை கால் ஊண்ட முடியாமல் வலிக்குது மாமா, ரத்தக்கட்டு மாதிரி இருக்குமா, எனக்கு கால் ஊண்ட முடியாதுங்க. சரி, அப்போ போய் ஜிஹெச்ல பார்க்கணும். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில்ல தற்காலிக பணியாளரா அஜித்குமார் வேலை செஞ்சுட்டு வந்த நிலைமையில தான் தனிப்படை காவலர்கள் அவரை விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் அவர் உயிரிழந்தும் போயிருக்காரு. இந்த நிலையில தான் அஜித்குமார் விசாரணை செய்யப்பட்டப்போ அவருடைய சகோதரரான நவீனையும் காவல்துறையினர் அடிச்சு துன்புறுத்தினதா சொல்லப்படுது. இந்த சம்பவம் தொடர்பா நீதிபதி ஜான் சுந்தர்லா சுரேஷ் விசாரணையும் செஞ்சிருக்காரு. உயிரிழந்த அஜித்குமாருடைய சகோதரரான நவீன் காவலர்கள் தாக்குனதுல உடல் நலக்குறைவு ஏற்பட்டதா கூறி மருத்துவமனை சிகிச்சைக்காகவும் வந்ததா சொல்லப்படுது. அவனுக்கு இந்த விசாரணைக்கு போனப்ப காலில் அடிச்சிருப்பாங்க போல. அது 2-3 நாளாகவே வலி இருக்கு அப்படிமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நேற்று போகலான்னு பார்த்தோம், போக முடியலை. அது இன்னைக்கு காலையில் அப்புறம் ஃபோன் பண்ணி மாமா எனக்கு ரொம்ப வலி இருக்குது அப்படின்னா, சரி இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவலாக போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சும்மா ஓரலாக தான் போனால் அவங்களும் பார்த்தாங்க மதுரை ஜிஹெச்சில். அவங்க பிளட் டெஸ்ட்டு அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த நரம்பு இதெல்லாம் எந்த இது பாதிப்பு இல்லை, ரத்தக்கட்டு மாதிரி இருக்குது, அதுக்கு டேப்லெட்டும் ஆயில்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. சரின்ட்டு அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணி வந்துட்டோம். இல்லை, அவங்க பொசிஷன் அதானே, நம்ம ஜிஹெச்சில் போய் இந்த மாதிரி அடிச்சு இதனால அவங்ககிட்ட நம்ம கொடுத்தா அவங்க இங்கே ஸ்டேஷனுக்கு ஆஸ்பத்திரியிலேருந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. வந்தாங்க, கேட்டாங்க, அதுக்கு மாப்பிள்ளை கொடுத்துருக்கான். பேசிட்டு நீங்கள் ஒரு இதாக பெடிஷன் கொடுக்கணுங்க, ஒரு பெடிஷன் மாப்பிள்ளை கொடுத்துருக்கான். போலீஸ் அடித்ததில் தான் எனக்கு அந்த வலி, மற்ற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கான். வேற ஒன்றும் நார்மலு தான். ஸ்கேன் எடுத்திருக்காங்க. காலில் மட்டும்தானா, முதுகுல இல்லை அதெல்லாம் இல்லை, அந்த காலில் மட்டும்தான் அவனுக்கு. என்ன பண்ணுதுன்னு சொல்றாரு. இல்லை, அந்த பாதங்கள் 2 பாதம் மட்டும்தான் வலிக்குதுன்னு சொன்னான். அப்படி அதுக்காக தான் சென்ட்ரல் செக்கப் கூப்பிட்டு வந்தோம். லத்தியால அடித்த மாதிரி சொன்னான். லத்தியால அடிச்சது தான் அந்த வலி இருக்கிறதுனால நம்ம நார்மலாக சரி இருக்கனால அந்த பையன் வளர்ற பையன் நாளைக்கு அது ஏதாவது எலும்பு உள்ள இந்த காலை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சென்ட்ரல் செக்கப்